Taste the Daily. டாஸ்மாக் மெகா ஊழல் விவகாரம் தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதுகுறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறி கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது. இதையடுத்து இரண்டாம் கட்டமாக வெள்ளிக்கிழமை டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரின் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். விசாகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் தொடர்பான விவரங்களை ஆதாரமாக வைத்து வங்கி அதிகாரிகள் உதவியோடு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. மேலும் அவரது வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி, ஹார்ட் டிஸ்க், பென்டிரைவ் உள்ளிட்டவற்றையும் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர். இதனிடையே விசாகனையும் அவரது மனைவியையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தங்களது அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தினர்.